தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 9 probability page number 297 progress check page number 297 progress check. A random experiment was conducted. ஒரு சமவாய்ப்பு சோதனை நடத்தப்பட்டது. which of these இவற்றுள் எவை cannot be considered கருத முடியாது as a probability of an outcome. ஒரு அவுட்கமுடைய ப்ரோபேபிலிட்டி வேல்யூவா இவற்றுள் எவற்றையெல்லாம் கருத முடியாது. அதாவது இங்கே இருக்கிறதுல இதெல்லாம் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு அவுட்கமுடைய ப்ரோபேபிலிட்டி வேல்யூ எப்படி இருக்கலாம்? ஒன்று P of E is equal to R by N அப்படின்ற ஃபார்மில் இருக்கலாம். அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கலாம். ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும் பொழுது இன் விச் ஆர் லெஸ் தென் என், இந்த ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் என், என்னை விட சின்னதாக இருக்கும். என்னை விட சின்னதாக இருக்கும். அதாவது மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்து கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷனை நம்ம ஒரு ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கலாம்? 0 less than or equal to P of E less than or equal to 1. அதாவது ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ ஒன்று 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் 1ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிட்வீன் 0 and 1, 0க்கும் 1க்கும் பிட்வீன் இடையில் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கக்கூடாது, 1 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? Solution. We know that the value of probability of an event E is P of E is equal to R by N in which R less than N. ஒரு ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் பை என் அப்படின்ற இந்த ஃபார்மில் இருக்கலாம். அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கலாம். இன் விச் இதில் ஆர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் என், என்னை விட சின்னதாக இருக்கணும். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். அதாவது இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர் சின்னதாகவும் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பெருசாகவும் இருக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஒன், the value of probability of an event E is 0 less than or equal to P of E less than or equal to 1. P of E அப்படின்றது ஒரு ப்ரோபேபிலிட்டி வேல்யூ அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 0வாக இருக்கலாம், ஆர் 1ஆக இருக்கலாம். ஒன்று 0வாக இருக்கலாம், ஆர் 1ஆக இருக்கலாம், ஆர் பிட்வீன் 0 and 1, ஆர் பிட்வீன் 0 and 1 and 1. 0க்கும் 1க்கும் பிட்வீன் இடையில் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1/5. 1/5 which is of the form R by N. இந்த 1/5 அப்படின்றது எந்த ஃபார்மில் இருக்குது? இந்த R by N அப்படின்ற இந்த ஃபார்மில் இருக்குது இல்லையா? சரி, ஹியர் R less than N. R எப்படி இருக்குது? மேலே இருக்கிறது தான் R, கீழே இருக்கிறது தான் N. R எப்படி இருக்குது? less than N, என்னை விட சின்னதாக இருக்கா? அதாவது மேலே இருக்கக்கூடிய நம்பர் சின்னதாகவும் கீழே இருக்கக்கூடிய நம்பர் பெருசாகவும் இருக்கா? அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? This is possible in probability value. Therefore, 1/5 can be considered as a probability value. ஸோ 1/5 நம்ம வந்து ஒரு ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக கன்சிடர் பண்ண முடியும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க?
cannot be considered. இந்த வேல்யூவில் எதையெல்லாம் cannot be considered கருத முடியாது ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக கருத முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, செகண்ட் ஒன் -1/7 ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஸோ -1/7 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. திஸ் இஸ் இம்பாசிபிள் இன் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ. ப்ரோபேபிலிட்டி வேல்யூவில் இது சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேவா? therefore -1/7 cannot be considered as a probability value. cannot be considered as a probability value. Next, third one 0.40. இந்த 0.40 லைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்வீன் 0 and 1, 0க்கு 1க்கும் பெட்வீன் இடையில் இருக்குது பாருங்கள். 0க்கு 1க்கும் பெட்வீன் இடையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? திஸ் இஸ் பாசிபிள் இன் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ. therefore 0.40 can be considered as a probability value. Fourth one -0.52 இது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவில் இருக்காது. ஸோ திஸ் இஸ் impossible in probability value. therefore -0.52 cannot be considered as a probability value. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 0. ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கலாம்? ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 1ஆக இருக்கலாம். ஸோ 0. திஸ் இஸ் பாசிபிள் இன் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ. therefore 0 can be considered as a probability value. 0வை ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூவாக கன்சிடர் பண்ண நம்ம முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1.3. 1.3 எப்படி இருக்கு பாருங்க. விச் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஒன்று 0வாக இருக்கலாம், அல்லது 1ஆக இருக்கலாம், அல்லது between 0 and 1 இருக்கலாம். 0 less than or equal to P of E less than or equal to 1. ஓகேவா? ஸோ இந்த 1.3 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் கிரேட்டர் தேன் 1, 1 விட பெருசாக இருக்குது. திஸ் இஸ் இம்பாசிபிள் இன் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ. therefore 1.3 cannot be considered as a probability value. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் 1. ஒரு ப்ரோபேபிலிட்டியோட வேல்யூ 1ஆக இருக்கலாம், ஒன்று 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் 1ஆக இருக்கலாம், அல்லது between 0 and 1, 0க்கு 1க்கும் between இடையில் இருக்கலாம். ஸோ 1. திஸ் இஸ் பாசிபிள் இன் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ. therefore 1 can be considered as a probability value. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th ஒன் 72%. 72% எப்படி எழுதலாம்? 72/100 எழுதலாமா? இது எந்த ஃபார்ம் கொண்டுதா? ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொண்டுதா? விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் r/n. ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொண்டுதா? அதுக்கடுத்து பாருங்கள், மேலே இருக்க நம்பர் சின்னதாகவும் கீழே இருக்கக்கூடிய நம்பர் பெருசாகவும் இருக்கா? ஸோ இது வந்து பாசிபிள். ஹியர் ஆர் எப்படி இருக்குது? இதுதான் ஆறு, இதான் என்ன. ஆர் எப்படி இருக்குது? லெஸ் தென் என், என்னை விட சின்னதாக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் பாசிபிள் இன் ப்ரோபேபிலிட்டி வேல்யூ. therefore 72% can be considered as a probability value. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th ஒன் 107%. 107% எப்படி தான்? 107/100. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கொண்டுதா? விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் r/n. இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் மேலே இருக்கிறது எப்படி இருக்கணும்? சின்னதாக இருக்கணும், கீழே இருக்கிறது பெருசாக இருக்கணும். பட் இங்கே மேலே இருக்கிறது பெருசாக இருந்து கீழே இருக்கிறது சின்னதாக இருக்குது. ஹியர் ஆர் கிரேட்டர் தென் என்ன இருக்குது? நமக்கு ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் தென் என்ன இருக்கணும். ஆர் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் என்ன இருக்கணும். இங்கே
ஹியர் ஆர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட்டர் தேன் என்ன இருக்கு பாருங்க. அதாவது மேலே இருக்கிறது பெருசாக இருந்து கீழே இருக்கிறது சின்னதாக இருக்குது. அதாவது இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதனால் இது வந்து இம்பாசிபிள் வேல்யூ, ப்ரோபேபிலிட்டியில் இம்பாசிபிள் வேல்யூ. ஓகேவா? திஸ் இஸ் impossible in probability value. Therefore 107% cannot be considered as a probability value. The 107% probability value என்ன செய்ய முடியாது, cannot be considered கருத முடியாது. கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, இவைகளுள் எவற்றையெல்லாம் cannot be considered கருத முடியாது, ப்ரோபேபிலிட்டி வேல்யூவை எவற்றையெல்லாம் கருத முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. எதையெல்லாம் கருத முடியாது பாருங்கள். -1/7 cannot be considered. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -0.52 cannot be considered. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.3 cannot be considered. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 107% cannot be considered. This -1/7 -0.52 1.3 and 107% are cannot be considered as a probability value of an outcome. ஒரு அவுட்கம் உடைய ப்ரோபேபிலிட்டி வேல்யூவா இதெல்லாம் கருத முடியாது. சரியா? ஓகேவா? ஸோ ஒரு அவுட்கம் உடைய ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக எதையெல்லாம் கருத முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நெகட்டிவாக இருக்கக்கூடாது, 2 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. ஒன்று நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கக்கூடாது, இன்னொன்று என்னவாக இருக்கக்கூடாது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய நம்பர் பெருசாக இருந்து கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து சின்னதாக இருக்கும். இதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக, ஒரு அவுட்கமுடைய ப்ரோபேபிலிட்டி வேல்யூவாக எது இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0 or 1 or between 0 and 1. ஒன்று 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் 1ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா between 0 and 1, 0க்கும் 1க்கும் between இடையில இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.